பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, இந்த மார்ச் மாதத்துக்கான சாய்பாபாவினுடைய பலன்கள், மார்ச் மாத சாய்பாபா பலன்கள் பார்க்க போறோம். ஸோ சாய்பாபா உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்துக்கு என்ன மெசேஜ் அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இப்போ கிறிஸ்டல் செலெக்ஷன் நான் காட்டுறேன். இந்த ப்ளூ கலர் கிறிஸ்டல் பைல் நம்பர் 1, இந்த பிளாக் கலர் கிறிஸ்டல் பைல் நம்பர் 2, இந்த ஒயிட் கலர் பிரமிட் கிறிஸ்டல் பைல் நம்பர் 3. ஸோ இந்த 3 கிறிஸ்டல்ல உங்களுக்கு எந்த கிறிஸ்டலை நீங்க சூஸ் பண்ண போறீங்கன்றத கண்ணை மூடி சாய்பாபாவை மனசுல நினைச்சிட்டு, இந்த மார்ச் மாதத்துக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டு ஒரு கிறிஸ்டலை சூஸ் பண்ணுங்க. ஸோ 3 கிறிஸ்டலுக்கான மெசேஜும் அட்வைஸும் நான் இப்போ 1 by 1 உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். கிறிஸ்டல் நம்பர் 1, இந்த ப்ளூ கலர் கிறிஸ்டல்ல யாரெல்லாம் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மார்ச் மாதத்துக்கான சாய்பாபா பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான சாய்பாபா கார்ட்ஸ்: காலவரை, துன்ப அனுபவங்கள் அண்ட் வீண் கவனம் செலுத்தாதே. சாய்பாபா உங்களுக்கு என்ன மெசேஜ் இந்த மார்ச் மாசம் கொடுக்குறாங்கன்னா, சில உறவு முறையெல்லாம் அந்தந்த டைமுக்கு வர உறவு முறையா இருக்கும். எல்லா உறவு முறைகளும் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் நம்மளுக்கு லாங் டேர்ம்ல வராது. ஸோ சில பேர் ரயில் பயணங்கள் மாதிரி, சிநேகிதம் மாதிரி, சில இடத்துல சில நேரத்துல நம்மளை விட்டுட்டு போகாதான். அதுதான் இயற்கை. ஸோ அந்த விஷயத்த நீங்க உணரணும். நீங்க அப்படி முடியக்கூடிய ஒரு உறவுகளை, ஒரு விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு, ஸோ அது லாங் டேர்முக்கு போகும் அப்படின்னு நீங்க மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் அதுக்காக செய்யறத கொஞ்சம் குறைச்சிக்கணும். அது எஸ்பெஷலி இந்த மார்ச் மாதம் நீங்க அதுல ரொம்ப தெளிவா இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியப்படுத்துறாரு. அண்ட் உங்களுக்கு ஒரு சில துன்பங்கள் நடக்குதுன்னா, ஸோ அது எல்லாமே உங்களை மேம்படுத்துறதுக்கும் உங்களை அனுபவ ரீதியா இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறதுக்கும் தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே. சோ அப்படியாப்பட்ட துன்பங்கள்லாம் அனுபவிச்ச ஆன்மாக்கள் தான் நம்ம இன்னைக்கு நிறைய இடத்துல கடவுள்களாகவோ இல்ல அவதார புருஷர்களாகவோ நம்ம வழிபடுறோம். சோ இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு சாய்பாபா சொல்லணும் அப்படின்ற மாதிரி இந்த கார்ட்ஸ்லயே வந்திருக்கு. அதனால ஒண்ணு மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கணும், உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாமே உங்களை கொஞ்சம் கொஞ்சமா உங்களை டெவலப் பண்ணவும், உங்களை நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனிதரா ஆக்குறதுக்கும் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வருது. ஸோ அதை நினைச்சுட்டே நீங்க உட்கார்ந்து கலங்கி இருக்க வேண்டாம். இந்த மார்ச் மாதத்துல நீங்க அடுத்து உங்களோட அதெல்லாம் ஒரு லேர்னிங்கா எடுத்துட்டு, ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்க யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தேவையில்லாத விஷயங்கள்ல கவனம் செலுத்தாதீங்க. ஒரு இமோஷனல் சம்பந்தப்பட்ட தேவையில்லாத விஷயங்களோ இல்ல நடந்து முடிஞ்ச விஷயங்களை பத்தின தேவையில்லாத தாட்ஸோ, ஒரு அழுகையோ கவலையோ, அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை பத்தி பேசுறது, நடந்து முடிஞ்ச விஷயங்களை பத்தி பேசுறது, கஷ்டத்தை பத்தி பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கவனம் செலுத்தாதீங்க. அதுக்கு பதிலா நீங்க இதுக்கப்புறம் என்ன செய்யணும், எப்படி முன்னேறது, எப்படி நல்ல விதத்துல உங்களோட லைஃப அமைச்சுக்கிறது, நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு நம்மளோட லைஃப்ல நம்ம என்ன பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களோட வேலைகள், உங்களோட ட்ரீம்ஸ், பேஷன் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நடந்து முடிஞ்ச கெட்ட விஷயங்களை பத்தி பேசியோ இல்ல யோசிச்சோ அப்படி உங்க கவனத்தை வீணடிக்காதீங்க அப்படின்றதும் சாய்பாபா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. சோ கண்டிப்பா இத பாக்குற உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்சன் உங்களை ஹார்ட் பிரேக் பண்ணிட்டு போயிருப்பாங்க. உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு மனதார ஏமாத்திட்டோ ஹார்ட் பிரேக் பண்ணிட்டோ போயிருப்பாங்க. சோ அதெல்லாம் அந்த இடத்தோட முடிஞ்சு போகக்கூடிய ஒரு உறவுகளா இருந்ததுனாலதான் போயிருக்கிறாங்கன்றத நீங்க உணரணும்ன்றாரு. அண்ட் கண்டிப்பா அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்க லைஃப்ல நடந்த கஷ்டங்கள்லாம் உங்களை இன்னும் மெருகேத்துறதுக்காக தான் நடந்திருக்கு அப்படின்றதையும் நீங்க உணரணும். அண்ட்
இத பத்தியே திருப்பியும் நினைச்சு நீங்க வந்து ஃபீல் பண்ணாம அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும், தேவையில்லாத விஷயத்துல கவனம் செலுத்தாதீங்க அப்படின்றதையும் உங்களுக்கு இந்த 3 மெசேஜ் அண்ட் அட்வைஸ வந்து கொடுக்குறாங்க இந்த மார்ச் மாதத்துக்கு சாய்பாபா. ஸோ பயல் நம்பர் 1, கண்டிப்பா இந்த சாய்பாபா மெசேஜ் உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் சாய்ராம் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. கிறிஸ்டல் நம்பர் 2, இந்த பிளாக் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ண உங்களுக்கு சாய்பாபா இந்த மார்ச் மாதத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மனதில் இணைக்கும் சாய் சரிதம் உயிரை உருக்கும் சாயே சரிதம் மனதில் இணைக்கும் சாய் சரிதம். உங்களுக்கான கார்ட்ஸ் மௌனம், உறுதிப்பாடு, தெய்வீக தருணம். இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு சாய்பாபா என்ன மெசேஜ் அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா, அமைதியா இருங்க. ஸோ மௌனம் காக்குறது ரொம்ப அவசியம், அமைதியா இருக்கிறது ரொம்ப அவசியம். 1000 வார்த்தைகள் பேசலாம், எவ்வளோ வார்த்தை வேணா பேசலாம். ஆனா 1000 வார்த்தையை விட ஒரு மௌனத்துக்கு அவ்வளோ வந்து பவர் இருக்கு. ஸோ அதனால நீங்க எந்த இடத்துலயுமே அமைதியா போயிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த உங்களுக்கான ஒரு வேல்யூ வந்து அதிகமா ஏறும் எல்லா இடத்துலயும். ஸோ நீங்க இது வரைக்கும் நீங்க எவ்வளவு வேணா பேசியிருக்கலாம், பட் இந்த மார்ச் மாதம் ரொம்ப அமைதியை வந்து கடைபிடிக்கணும், மௌனமா இருங்க. முடிஞ்சா வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து மௌன விரதம் கூட நீங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப சாய்பாபா நினைச்சு மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப உங்களுக்கு நிறைய ஒரு சேஞ்சஸை வந்து கொண்டு வரும் அப்படின்றாரு. அண்ட் ஒரு உறுதிப்பாடு இருங்க. நீங்க வந்து ரொம்ப நல்ல குணத்துல இருக்கிறீங்க, நல்ல விஷயங்கள் செய்றீங்க, நல்லது செய்றீங்க மத்தவங்களுக்கு அப்படின்றது மட்டும் வந்து நம்ம லைஃப்க்கு போதாது, அவசியமானதா இருக்காது அப்படின்னு சொல்றாரு. நீங்க வந்து அதை வந்து உறுதிப்பாடா எடுக்கணும். ஸோ நான் ஒரு பிரின்சிபல்ஸ் மாதிரி நீங்க கொண்டு வரணும். நான் நல்லது மட்டும் தான் செய்வேன், நான் நல்ல விஷயங்களை தான் பேசுவேன், நான் மற்றவங்களுக்கு நல்லது தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி அதையே நீங்க உங்களுடைய பிரின்சிபலா கொண்டு வந்துட்டீங்கன்னா, ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து உண்மையான அது பண்புகள் குணங்களா உங்களோட கேரக்டர்ல வந்து அமையும். ஸோ நீங்க நல்ல விஷயங்கள் செஞ்சா மட்டும் பத்தாது, அதை உறுதியோட இருக்கணும். எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலையும் அதை வந்து நீங்க விட்டு கொடுக்க கூடாது. அந்த அளவுக்கு உங்களுடைய பிரின்சிபல்ஸ்ல நீங்க அதை கொண்டு வரணும் அப்படின்றதையும் சாய்பாபா உங்களுக்கு கொடுக்குறாரு. அது எஸ்பெஷலி இந்த மார்ச் மந்த் நீங்க அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த உறுதிப்பாடை நீங்க எடுக்கிறதுக்கு இந்த மார்ச் மந்த் 1ஆம் தேதி அந்த ஒரு உறுதிப்பாடை நீங்க எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றாரு. நிச்சயமா வந்து நீங்க கவலையப்பட வேண்டாம். இந்த மார்ச் மாதம் ஏதாவது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள், குட் நியூஸ் உங்களை தேடி வரும் அப்படின்றாரு. ஏன்னா ஸ்பிரிச்சுவலா உங்களுக்கு வந்து இந்த மார்ச் மாதம் ரொம்ப வந்து சக்சஸ்ஃபுல்லா பிளெஸிங்ஸா இருக்க போகுது அப்படின்றது. ஸோ அதுக்கு தான் இந்த 2 விஷயம் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. மௌனமா இருக்கணும், அமைதியா இருக்கணும், அண்ட் வந்து நான் நல்லதே நினைப்பேன், நல்லதே பேசுவேன் அப்படின்ற ஒரு உறுதிப்பாடு எடுக்கணும். இந்த 2 விஷயம் மார்ச் மாதம் ஸ்டார்டிங்லேயே நீங்க எடுத்துட்டீங்க, பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இந்த மார்ச் மாதம் முடியறதுக்குள்ள உங்களுக்கு நிறைய குட் நியூஸ் வரும், நிறைய பிளெஸிங்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா நடக்கும். அண்ட் சாய்பாபா கிட்ட இருந்து நிறைய பிளெஸிங்ஸை உங்களால கண்கூடாவும் பார்க்க முடியும், உணர முடியும். அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் உங்களை வந்து சேரும் அப்படின்றது சாய்பாபா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜா இருக்கு, பிளெஸிங்காகவும் இருக்கு. ஸோ பயல் நம்பர் 2, இந்த மார்ச் மாதத்துக்கான சாய்பாபா மெசேஜ் அண்ட் பிளெஸிங்கோட பார்த்தாச்சு. ஸோ நிச்சயமா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் சாய்ராம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கிறிஸ்டல் நம்பர் 3 சூஸ் பண்ணவங்களுக்கான சாய்பாபா மெசேஜஸ் அண்ட் அட்வைசஸ் இந்த மார்ச் மாதத்துக்கான பலன்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கான கார்ட்ஸ் நிகழ்காலத்தின் மீது கவனம் செலுத்து, காலவரை, உள்ள உரிமை. ஸோ நீங்க நிறைய பேர் வந்து ஃபியூச்சரை நோக்கி போயிட்டு இருக்கேன், ஃபியூச்சருக்கான ஒரு செட்டில்மெண்ட் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன்,
அப்படின்னு ஃபியூச்சர் அதை பத்தியே ஓடிட்டு இருக்கீங்க தவிர இப்ப பிரசன்ட்ல வந்து பிரசன்ட் லைஃப் பிரசன்ட் மூமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ சாய்பாபா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடியது எப்பயுமே நிகழ்காலத்தின் மீது கவனம் செலுத்துங்க. இப்போ பிரசன்ட்ல என்ன பண்றீங்களோ அதை சந்தோஷத்தோட பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நம்மளுக்கு ஃபியூச்சர்ல வந்து அமையும். நம்ம இப்ப செய்யற செயல் தான் நம்மளுடைய ஃபியூச்சரை வந்து கணிக்கும். ஸோ அதனால இப்ப செய்யற செயல்களை சந்தோஷமாவும் மன நிம்மதியோட வந்து செய்யுங்க. இப்போ இருக்கிற பிரசன்ட் மூமெண்ட்டை வந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணி லைஃப வந்து வாழ கத்துக்கோங்க அப்படின்றது. அது அப்ப எஸ்பெஷலி இந்த மார்ச் மந்த் வந்து ஃபியூச்சரை பத்தி நீங்க நிறைய யோசிச்சிருப்பீங்க, ஃபியூச்சருக்காக ஓடிட்டு இருக்கீங்க. பட் இந்த மார்ச் மாதத்தை நீங்க வந்து பிரசன்ட் லைஃப என்ஜாய் பண்றதுக்கான ஒரு மாதமா நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ எல்லா உறவு முறைக்கும் ஒரு காலவரை இருக்கு. அதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும், அதை ரியலைஸ் பண்ணணும். எல்லாரும் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் கூட வர மாட்டாங்க. ஸோ நம்ம லைஃப்ல இருந்து விலகி போறவங்க போகட்டும்ன்றத விட்டுருங்க. அவங்க பின்னாடி நீங்க போயிட்டு அலைய வேண்டாம். ஸோ அவங்களுடைய டைம் பீரியட் நம்மளோட லைஃப்ல அவ்வளவுதான் அப்படின்றத உணர்ந்து அவங்கள வந்து சில பேர் உங்க லைஃப்ல இருந்து ரிலீஸ் பண்ணுங்க. அது இந்த மார்ச் மாதம் யாராவது உங்களை விட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, பட் நீங்க பண்ற அந்த ஒரு டார்ச்சரால போகாம இருக்காங்கன்னா ஸோ நீங்க வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணிடுங்க. சுதந்திரமா அவங்கள விட்டுருங்க. உங்களுடைய அன்பு உண்மைனா நிச்சயமா அவங்க உங்ககிட்ட திருப்பி வருவாங்க. ஸோ இந்த விஷயத்தையும் நீங்க இந்த மார்ச் மாதம் நீங்க செய்யணும் அப்படின்றாங்க. உங்களுடைய விருப்பங்கள், உங்களோட உரிமை, சோ அதுக்காக நீங்க பண்ற செயல்கள் எல்லாத்தையும் பாபா கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்றாங்க. சோ இப்ப எஸ்பெஷலி அந்த பர்சன் உங்கள்கிட்ட போகணும்னு நினைக்கிறாங்க, உங்ககிட்ட இருந்து ஃப்ரீ ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா, இல்ல எனக்கு உரிமை இருக்கு நான் எப்படி விட முடியும், அந்த மாதிரி எல்லாம் விட முடியாது அப்படின்னு இருக்காதீங்க. சோ நீங்க பாபா கிட்ட வந்து விட்டுருங்க. உங்களுடைய அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்து பாபா கிட்ட விட்டுருங்க. அவங்கள ஃப்ரீ பண்ணி விட்டுருங்க. நிச்சயமா பாபா உங்களுக்கு வந்து என்ன நல்லது செய்யணுமோ அவங்கள திருப்பி மீட்டு கொண்டு வருவாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ உங்களுக்கான உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகள் அண்ட் உங்களுக்கு எந்தெந்த பொருள்கள் நபர்கள் மேல உரிமைகள் இருக்கோ சோ அதை வெளிப்படுத்த முடியாம தவிக்கிறது, இல்ல அந்த விஷயங்கள் உங்க கைக்கு நெருக்கத்துக்கு வராம இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பாபா கிட்ட ஒப்படைச்சிருங்க இந்த மார்ச் மாதம். ஒப்படைச்சிட்டு இந்த பிரசன்ட் மூமெண்ட்டை இந்த மார்ச் மாதம் நீங்க உங்களுக்கான ஒரு லைஃப வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான ஒரு வாழ்க்கைய வாழுங்க. நிச்சயமா எந்தெந்த விஷயம் உங்களுக்கு வந்து சேரணுமோ அது அந்த தக்க டைம்ல நேரத்துல உங்களுக்கு வந்து சேரும், பாபா கொண்டு வந்து சேர்ப்பாரு அப்படின்றதுதான் பாபா சொல்லக்கூடிய மார்ச் மாதத்துக்கான ஒரு பலன் அண்ட் அட்வைஸ். ஸோ கண்டிப்பா இந்த பயல் நம்பர் 3 உங்களுக்கு இந்த பலன்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் சாய்ராம் கமெண்ட் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்க. நேர்களே, இந்த மார்ச் மாதத்துக்கான சாய்பாபாவினுடைய பலன்கள், மெசேஜ், அட்வைஸ், பிளெஸிங்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் சாய்ராம் அப்படின்னு கமெண்ட் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எல்லாரும் லைக் பண்ணுங்க, இதை உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன். Until this is Sarah from Sarah Tarot.